ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு துளி நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்காம சூப்பரான ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் பச்சரிசி மாவு, ரேசன் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம மிக்சியில் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு முடி தேங்காய், அதுலேயும் பால் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா சர்க்கரை, நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சர்க்கரை இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கோங்க பாகு காய்ச்சிட்டு. அப்புறமா நான் அந்த மாவு இருக்குல்ல, அரைச்ச மாவை கடாயில் விட்டுட்டு, நெய்யோ எதுவுமே சேர்க்கல, கடாயில் விட்டுட்டு லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. லைட்டாக அது கட்டி பிடிச்சி வர டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரை பாகு, அதை லைட்டாக அதில் விட்டு கிண்டிகிட்டே வாங்க. கிண்டிட்டு அது ஒரு கண்ணாடி பதம் ஷேப்பில் வரும். அந்த டைமில் நம்ம தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். நமக்கு இதுக்கு நெய் எதுக்கு சேர்க்கலைன்னா, அந்த தேங்காய் பால் டேஸ்ட்டே இதில் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒட்டவே செய்யாது, கடாயில் எங்கேயுமே ஒட்டாது. நீங்களே பாருங்கள், நான் நெய்யோ எதுவுமே சேர்க்கலை. இந்த தேங்காய் பால் ஸ்மெல்லே ரொம்ப டேஸ்ட்டாக, வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏலக்காய் பொடி கூட சேர்க்கலை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. நம்ம இந்த மாதிரி கிளறி வந்த பிறகு லாஸ்ட்டில் பாருங்கள், இந்த நெய் போலே வந்துருச்சு பார்த்திங்களா, அந்த தேங்காய் பால். நான் எதுவுமே சேர்க்கலை, ஆனால் கடாயிலையும் ஒட்டலை பாருங்கள். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பச்சரிசி மாவு ரொம்பவே நல்லது. நம்ம இப்போ சீனி கூட சேர்க்கலை, இதில் சர்க்கரை தான் சேர்த்துருக்கோம், அதுவும் ரொம்ப ஹெல்த்தி தான். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி சூடாக செஞ்சு சாப்பிடுங்க. இப்படி கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா இதை ஆற வச்சு நம்ம ஸ்லைசஸாக கட் பண்ணி கூட சாப்பிட்லாம். இதை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுக்க போகிறேங்க. அதுக்கும் நான் எதுவுமே நெய்யோ எண்ணெயோ எதுவுமே தடவலை. அந்த பாத்திரத்தில் இதை அப்படியே கொட்டிட்டு கொஞ்சமாக ஆற விட்டுறலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆறட்டும். ஆறின அப்புறமா நம்ம கத்தியால் ஸ்லைசஸ் போட்டு, நம்ம தேவைக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் ஸ்லைசஸ் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.